வணக்கம் நண்பர்களே. 18/10/2022 ஃபோர்நூன் நடந்த டிஎன்-டெட் பேப்பர் 1க்கான ஆன்சர் கீயை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் 91வது கேள்வி பாருங்கள். ஒரு செவ்வக வடிவ பூங்காவின் நீளம் 80 மீட்டர், சுற்றளவு 240 மீட்டர் எனில் அதன் அகலத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்க. செவ்வகத்தினுடைய சுற்றளவுக்கான ஃபார்முலா தெரியணும். செவ்வகத்தினுடைய சுற்றளவுக்கான ஃபார்முலா 2 × L+B. ஏற்கனவே நம்ம இந்த ஃபார்முலாவெலாம் சொல்லியிருக்கோம் பாருங்கள். சுற்றளவு தான் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 240. இதில் அவங்க என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீளம் 80 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. இந்த பெருக்கல் இருக்கிற 2 இங்கே வந்தால் வகுத்தல் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 2 2 4 0. இங்கே L+Bன்னு நிற்கும். எல்லோட வேல்யூ 80. அப்போ 80 + B ப்ளஸ் 80 இந்த பக்கம் கொண்டு வந்தேன் அப்படின்னா -80. ஸோ 120ல் 80 போயிடுச்சு அப்படின்னா 40. அப்போ அதோட அகலம் என்னவாக இருக்கும் அப்படின்னா 40 மீட்டராக இருக்கும். சரிங்களா? அடுத்ததாக பின்வருவனவற்றில் எந்த வடிவத்தை 2 வழிகளில் மட்டும் சமச்சீராக பிரிக்க முடியும்? அதாவது சமச்சீர் கோடு 2 இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இதெல்லாம் ஏற்கனவே நிறைய இதில் சொல்லிட்டோம் பாருங்கள் கொஷின் பேப்பர்ஸில். சதுரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 4 சமச்சீர் கோடு இருக்கும். செவ்வகத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா 1 2 சமச்சீர் கோடு. அவங்க கேட்டிருக்கிறது 2 சமச்சீர் கோடு தான். செவ்வகம் தான் ஆன்சர். வட்டத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா எண்ணற்ற சமச்சீர் கோடுகள் இருக்கும். ஸ்கேலன் ட்ரையாங்கிள் அசமபக்க முக்கோணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா சமச்சீர் கோடே கிடையாது. ஸோ இந்த கேள்விக்கான ஆன்சர் செவ்வகம். ஓகேவா? அதுதான் 93. 46,656 கனமூலத்தின் வர்க்கமூலம் என்ன? 46,656. முதல்ல இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரியான ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் போட்டுகிட்டே வரோம். நான் முதல்ல 4ஆம் வாய்ப்பாட்டில் போடுறேன். 2ஆம் வாய்ப்பாட்டில் தான் போட்டுட்டே வரணும். இது முடியும் அப்படிங்கிறதால 4ஆம் வாய்ப்பாட்டில் போட்டு அப்புறம் கூட பிரிச்சுக்கலாம். 1 நாள் 4, 1 நாள் 4 மீதி 2, 6 நாங்க 24 மீதி 2, 6 நாங்க 24 மீதி 1, நன்னாங்க 16. மறுபடியும் 4ஆம் வாய்ப்பாட்டில் போட்டோம் அப்படின்னா 2 நாங்க 8, 9 நாங்க 36, 1 நாள் 4, 6 நாங்க 24. மறுபடியும் 4ஆம் வாய்ப்பாட்டில் போட்டோம் அப்படின்னா 7 நாங்க 28 மீதி 1, 2 நாங்க 8 மீதி 3, 9 நாங்க 36. 729 பார்த்தீங்க அப்படின்னா 9ஆம் வாய்ப்பாட்டில் போடலாம். 81 மீண்டும் 9ஆம் வாய்ப்பாட்டில் போட்டிங்கன்னா 9. கனமூலம்னா 3 முறை வந்தால் 1 முறை எடுக்கணும். அப்போ 3 4க்கு பதில் 1 4, 3 9க்கு பதில் 1 9. அப்போ 4 9 36. ஸோ இந்த நம்பருடைய கனமூலம் 36. அதுக்கு வர்க்கமூலம் அதாவது ஸ்கொயர் ரூட் கேட்டிருக்காங்க. 36க்கு ரூட் எடுத்தோம் அப்படின்னா 6. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. இப்போ இதுங்களா அது 8th புக்கில் இருக்கக்கூடிய கொஷின். ஒரு நம்பரோட கனமூலத்தோட வர்க்கமூலம்னா முதல்ல அதுக்கு கியூத் ரூட் கண்டுபிடிக்கணும். வர ஆன்சருக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். சரியா? அடுத்தது 94. ஒரு 3 மடிப்பு அழைப்பதை அட்டையானது படத்தில் உள்ளவாறு அளவுகளை கொண்டுள்ளது. அதன் பரப்பளவை காண்க. இது ஒரு 3 பார்ட்டாக கொடுத்துருக்காங்க. முதல்ல இந்த பார்ட்டு பாருங்களேன். 3வது பார்ட் நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன்னா இது என்ன வடிவத்தில் கொடுத்துருக்காங்கன்னா செவ்வகம். நமக்கு செவ்வகத்துடைய பரப்பளவுக்கு ஃபார்முலா தெரியும். L × B. பாருங்கள், நீளம் 16, அகலம் 8. அப்போ 16 × 8. ஏன்னா செவ்வகன்றதால டக்குன்னு சொல்லிட முடியுன்றதால முதல்ல அதை எடுத்துக்கிறேன். அப்போ 16 8 பெருக்கணும் அப்படின்னா 128. இது ஒரு பார்ட்டாச்சா? இந்த 2 பகுதி கொடுத்துருக்காங்க இல்லையா? இது 2த்தையும் சேர்த்து நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா இது 2த்தையும் சேர்த்து எடுத்தீங்க அப்படின்னா தான் நம்மளால் போட முடியும். ஏன்னா இந்த நடுவில் அவங்க அளவு எதுவும் கொடுக்கல. இது 2த்தையும் சேர்த்தோன்னா இப்படி யோசிச்சு பாருங்கள். இது பார்க்குறதுக்கு என்ன மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு சரிவகமாக இருக்குது. இந்த கீழ்ப்பக்கம் இங்கே ஒரு 8, இங்கே ஒரு 8. அப்போ 8 8 சேர்ந்து 16. இந்த பக்கம் 5, இந்த பக்கம் 16. எப்படி 16 சொல்கிறோம்? இது ஒரு செவ்வகம். இது நீளம்னா இதுவும் நீளம்தான். கரெக்டாக? அப்போ இங்கே 16னா இங்கேயும் 16. இது பார்த்தீங்கன்னா இது என்ன ஷேப்பில் இருக்குன்னா ஒரு சரிவகம் ட்ரபீசியம் ஷேப்பில் இருக்குது பாருங்கள். ட்ரபீசியத்துடைய பரப்பளவுக்கு ஃபார்முலா ஏற்கனவே நம்ம பரப்பளவுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பாருங்கள். அதில் இந்த ஃபார்முலாலாம் சொல்லியிருக்கோம். ½ × h × a + b. அப்போ இந்த 8 8 16ங்கிறது தான் h. ஸோ ½ × 16ன்றது h × a + b. a 5, b 16. 16 5 கூட்டணுன்னா 21. 1 2 8 2 16. அப்போ 8 21 பெருக்கணும் அப்படின்னா 168. ஏற்கனவே செவ்வகத்துக்கு ஒரு 128, இது ஒரு 168. ரெண்டுத்தையும் கூட்டணும் அப்படின்னா 296 சதுர சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான் ஆன்சர். 296 எங்கே இருக்குன்னு பாருங்கள். இந்த ஆப்ஷன் டி 296 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? அடுத்ததாக ரூபாய் 800 அன்பு மற்றும் ஹரி என்ற நண்பர்களுக்கு 2:3 என்ற விகிதத்தில் பிரித்து கொடுத்தால் அன்பிற்கு கிடைக்கும் தொகை எவ்வளவு? இது நம்ம ஏற்கனவே பார்த்த மாடல் தான் பாருங்கள். மொத்தம் 800 ரூபாய்.
இவனுக்கு 2 பங்கு, இவனுக்கு 3 பங்கு, 2 3 மொத்தம் 5 பங்கு இன்ட்டு யாருக்கு கேட்குறாங்கன்னா அன்புக்கு. அன்புன்றது ஃபஸ்ட்டு இருக்கிற ஆள். அன்புக்கு எத்தனை பங்குன்னா 2 பங்கு. சரியா? ஸோ 1 5 5, 16 5 80, ஒரு 0, 16 160 2 பெருக்கணும் அப்படின்னா 320. அப்போ அன்புக்கு கிடைக்கக்கூடிய தொகை ரூபாய் 320. சரியா? இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கொஷின் தான். நம்ம முன்னாடி நிறைய கொஷின்ஸில் அதை பார்த்துட்டோம். அடுத்தது, ஆழ்துளை கிணறு தோண்டும் வேலையாட்கள் ஒரு நாளில் 33 அடிகள் துளையிடுகிறார்கள் எனில் 165 அடி ஆழத்தில் உள்ள நீரோட்டத்தை அடைய எத்தனை நாட்கள் ஆகும்? ஒன்றுமே இல்லை, மொத்தமாக 165 அடி, ஒரு நாளைக்கு 33 அடி, டிவைட் பண்ணிட்டா முடிஞ்சிச்சு. பாருங்கள், 3ஆம் வாய்ப்பாடு 11 3, I 3 5, I 3 15, ஓர் 11 11, I 11 55. அப்போ எத்தனை நாளில் துளையிடுவாங்க அப்படின்னா 5 நாட்களில். ரொம்ப ஈஸியான கொஷின் தான். கொஷின் ஒரு 2 லைன் 3 லைன் இருக்கும். கொஷினை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக போட்டு முடிச்சிடலாம். அடுத்தது, நிழலிட்ட பகுதியின் பரப்பளவு கண்டுபிடிக்க. முதல்ல பாருங்கள், இது ஒரு பெரிய செவ்வக வடிவத்தில் இருக்குது. ஏன் செவ்வகன்னா இங்கே நீளம் 12 மீட்டர் கொடுத்துருக்காங்க, இங்கே 8 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ செவ்வகத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா L × B. ஸோ 12 × 8. அப்போ 12 8 பெருக்கிறோம் அப்படின்னா 12 8 96. சரியா? அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு மூலையிலையும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சின்ன சின்ன சதுரங்கள் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு சதுரத்துக்கும் பக்காளவு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 3 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சதுரத்தினுடைய பரப்பளவுக்கு ஃபார்முலா A². மொத்தம் 1 2 3 4 சதுரங்கள் இருக்குது. அதனால் வர ஆன்சரை 4ஆல் பெருக்கணும். அப்போ 3 ஸ்கொயர்னா 9, 9 4 பெருக்கிறோம் அப்படின்னா 9 4 36. ஸோ இதை மைனஸ் பண்ணணும், ஏன்னா அவங்க கேட்டிருக்கிறது நிழலிட்டது மட்டும்தான். அப்போ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 60. ஒவ்வொன்றும் சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்கன்றதால 60 சதுர சென்டிமீட்டர். ரொம்ப சிம்பிளான கொஷின் தான் பாருங்கள். ஓகேவா? அடுத்ததாக 98. 4 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டத்தை உள்ளடக்கும் மிகச்சிறிய சதுரத்தின் பரப்பளவு. அதாவது ஒரு சதுரம், அந்த சதுரத்தை வட்டத்தை உள்ளடக்கியன்னு சொல்லியிருக்காங்க. சதுரத்துக்குள்ளாடி அப்போ வட்டம் இருக்குது. வட்டத்தோட ஆரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 4 சென்டிமீட்டர். அப்போ இது ஒரு ஆரம், இதுவும் ஆரம் தான், 4 சென்டிமீட்டர். கரெக்டாக? அப்போ சதுரத்தினுடைய பக்களவு என்னவாயிடும்னா 4 நாளும் 8 ஆகிடும். அவங்க கேட்டிருக்கிறது அந்த சதுரத்தினுடைய பரப்பளவு. சதுரத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா A². அப்போ 8 ஸ்கொயர் பண்ண அப்படின்னா 64 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு வரணும். ஆப்ஷனில் அவங்க 64 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு எங்கேயும் கொடுக்கல, அதனால் ஸ்டார் போட்டு கொடுத்துட்டாங்க. எந்த ஆன்சர் போட்டிருந்தாலும் கரெக்டுன்ட்டு. சரியா? அடுத்தது, கொடுக்கப்பட்ட படத்திலிருந்து எக்ஸின் மதிப்பை காண்க. இதில் பாருங்கள், அதை மாதிரி இதை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணிடுறாங்கன்னா ஏதாவது ஒன்று இந்த வடிவியலிருந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது மாதிரி கண்டிப்பாக கொடுத்துட்றாங்க. சரியா? இப்போ இதில் பாருங்கள், இது ஒரு முக்கோணம். கரெக்டாக? முக்கோணத்தோட 3 கோணங்களை கூட்டினா என்ன கிடைக்கும்? 180. இதில் 60, இது 40. 60 40 100 போயிடுச்சு. அப்போ மீதி என்ன இருக்கும்? 80. ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் லைன் இதோ இருக்குது பாருங்கள், இதை எடுத்துட்டிங்கன்னா இப்படி நடுவில் ஒரு கோடு போகுது. இதில் இந்த பக்கம் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 80. இந்த கோட்டில் இந்த பக்கம் தான் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே சொன்னது தான், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னா மொத்த ஆங்கிளையும் ஆட் பண்ணிங்கன்னா 180 டிகிரி. அதில் 80 போயிடுச்சு. அப்போ மீதி என்னவாக இருக்கும்? 100 டிகிரியாக இருக்கும். அவ்வளோதான் பாருங்கள். ஸோ எக்ஸோட வேல்யூ 100 டிகிரி. சரிங்களா? இதை இன்னொரு விதத்துலையும் சொல்லலாம். எப்படி அப்படின்னா, வெளிக்கோணமானது உள்ளே கோணங்களின் கூடுதலுக்கு சமம் அப்படிங்கிறத வச்சு கூட இந்த 60 40 கூட்டி 100ன்னு சொல்லலாம். ஸோ ஆன்சர் 100 டிகிரி. ஓகேவா? அடுத்ததாக, முதல் 10 பகா எண்களின் கூடுதல். ரொம்ப சிம்பிளான கொஷின் தான், ஆனால் ஃபஸ்ட்டு 10 பகா எண் எது அப்படிங்கிறது தெரியணும். பகா எண்களை சொல்கிறேன் பாருங்கள். 2லேருந்து ஆரம்பிக்கும். 2 3 5 7 11 13 17 19 23 29. இதுதான் முதல் 10 பகா எண்கள். இது மொத்தத்தையும் அப்படியே கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 129ன்னு கிடைக்கும். 129 உட்காந்து ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். சரியா? 129. அடுத்ததாக, 792 சென்டிமீட்டர் தொலைவை கடக்க ஒரு சக்கரம் 3 சுற்றுகள் முழுமையாக சுற்றுகிறது எனில் சக்கரத்தின் ஆரம் என்ன? இப்போ இதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா தெரிஞ்சால் போகிறது ஈஸியாக இருக்கும். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கடந்த தொலைவு ஈக்குவல் டு சுற்றுகளின் எண்ணிக்கை இன்ட்டு சுற்றளவு. கடந்த தொலைவு ஈக்குவல் டு சுற்றுகளின் எண்ணிக்கை இன்ட்டு சுற்றளவு. கடந்த தொலைவு எவ்வளோ? 792 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு சுற்றுகளின் எண்ணிக்கை கொடுத்துட்டாங்க. எத்தனை சுற்றுகள்னு? 3 சுற்றுகள்.
இன்ட்டு சுற்றளவு. சுற்றளவுனா எதனுடைய சுற்றளவு? சக்கரத்தின் சுற்றளவு. சக்கரம்னா என்ன வடிவத்தில் இருக்கும்? வட்ட வடிவத்தில் இருக்கும். வட்டத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா 2πr. அப்போ 2 இன்ட்டு பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு ஆர். அவ்வளோதான். இதுலேருந்து ஆர் கண்டுபிடிச்சோன்னா முடிஞ்சிச்சு பாருங்கள். பெருக்கல்ல இருக்கிற 3 இங்கே வந்தால் வகுத்தலில் வரும். அப்போ 1 3 3, 2 3 6, மீதி 1, 6 3 18, 4 3 12. மறுபடியும் ரெண்டாம் வாய்ப்பாடு. 1 2 1 2 3 6, 2 4, 22, 11 2 22, 6 2 12, 6 2 12, 1 11 11, 6 11 66. வகுத்தில் இருக்கிற 7 அங்கே வந்தால் பெருக்கல். அப்போ 6 இன்ட்டு 7, 6 7 42 சென்டிமீட்டர். அப்போ அந்த சக்கரத்தினுடைய ஆரம் என்னவாக இருக்கும் அப்படின்னா 42 சென்டிமீட்டராக இருக்கும். சரிங்களா? அடுத்ததாக 102. ஒரு மனிதன் தன்னுடைய வருமானத்தில் 5/6 பங்கு செலவழிக்கிறான். மேலும் மீதி உள்ள பணத்தில் 1/2 பங்கு திரும்பவும் சம்பாதிக்கிறான் எனில் அவனிடம் உள்ள தற்போதைய பணத்தின் பங்கு. இப்போ ஒருத்தங்கிட்ட நான் ₹1 இருக்குன்னு வச்சுக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக நமக்கு இதாக எடுத்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ₹1 இருக்குது. அதில் 5/6 பங்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா செலவு பண்ணிட்டாங்க. அப்படின்னா மீதி என்ன இருக்கும்? 1 6 6, 6ல் 5 போச்சுன்னா 1/6 இருக்கும். இந்த 1/6ல் 1/2 பங்கு மீண்டும் சம்பாதிச்சிடுறாங்களாம். அதாவது இந்த 1/6ல் 1/2, 1/6 இன்ட்டு 1/2 அப்படின்னா 1/12. 1 1 6 2 12, 1/12 சம்பாதிச்சிடுறாங்க. அதாவது கையில் வச்சுருந்தது 1/6 ப்ளஸ் இப்போ சம்பாதிச்சிருக்கிறது 1/12. அவங்க தான் கேட்டிருக்காங்க. இப்போ அவர்கிட்ட எவ்வளோ இருக்குன்ட்டுன்னு. அப்போ ரெண்டுத்தையும் கூட்டினோன்னா 12 எல்சிஎம் எடுக்கலாம். 6 2 12, மேலே 2 ப்ளஸ் 1, அப்போ 3/12, 1 3 3, 4 3 12. அப்போ இப்போ அவர்கிட்ட எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 1/4 பங்கு பணம் இருக்கும். 1/4 பங்கு. ஸோ 1/4. ஆப்ஷன் டி. சரிங்களா? 103. மதிப்பு காண்க. -12/1000 பை -12/98 இன்ட்டு 13/100 13/98 இன்ட்டு -14/10 பை -14/8. இப்போ இங்கே பாருங்கள், இங்கே பேஸ் 2 ஈக்குவலாக இருக்குது. அப்போ பவரில் இருக்கிற 2 நம்பர் என்ன பண்ணிக்கலாம்னா மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா கீழே இருந்து மேலே போகுது இல்லையா? 98 மேலே போயிடுச்சுன்னா -98 ஆகிடும். 1000ல் 98 போயிடுச்சு அப்படின்னா 902 ஆச்சா? இன்ட்டு 13. இங்கேயும் அதே மாதிரி தான். 100ல் 98 போயிடுச்சு அப்படின்னா 2. இங்கேயும் அதே மாதிரி தான். -14/10ல் 8 போயிடுச்சுன்னா 2. இது ரெண்டும் பிரச்சனை இல்லை. 13 ஸ்கொயர் பண்ணால் 169, 14 ஸ்கொயர் பண்ணால் 196ன்னு போட்டுடலாம். இங்கே பவரில் 902 இருக்குது. இது நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இவ்வளோ பெரிய வேல்யூவெல்லாம் இது அப்படியே மட்டும் இல்லை. 12 902 முறை 12 12 12 12 பேருக்கணும். அவ்வளோ பெரிய நம்பர்லாம் நம்மளால் மல்டிப்ளை பண்ண முடியாது. ஸோ அது ஒரு பெரிய வேல்யூவாக இருக்கும். அதில் இங்கே இருக்கிற எந்த ஆன்சருமே வராதுன்றதால இதுக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸ்டார் போட்டு கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக கொஷினில் தப்பு இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. கொஷினில் தப்பு இருக்குது. என்னென்னா இங்கே எப்படி 100 கொடுத்தாங்களோ அதே மாதிரி இங்கேயும் என்ன கொடுத்துருக்கணும்னா 1 100ன்னு கொடுத்துருக்கணும். இல்லை கீழே 980ன்னு கொடுக்காம 998ன்னு கொடுத்துருக்கணும். அப்படி இருந்திருந்தால் 12/2ன்னு வந்திருக்கும். ஸோ நம்ம மீதி இருக்கிறத பெருக்கி அதுக்கேற்ற ஆன்சரை சொல்கிறது மாதிரி வந்திருக்கும். சரியா? ஸோ எப்படியோ ஒன்று இது ஆகமத்தில் எந்த ஆன்சருமே இங்கே இருக்கிறது வராது. கொஷினில் தப்பு இருக்குது. ஓகேவா? அடுத்து 104. பஸ் என்ற சொல்லில் உள்ள எழுத்துக்களின் சமச்சீர் கோடுகளின் எண்ணிக்கை. இதுலேயும் கொஷினில் ஒரு சின்ன கன்ஃபியூஸ் இருக்குது. என்னென்னா பஸ் என்ற சொல்லில் உள்ள சமச்சீர் கோடுகளின் எண்ணிக்கை அப்படின்னா இவங்க ஒவ்வொரு எழுத்துக்கும் தனித்தனியாக கேட்குறாங்களா இல்லை ஒட்டு மொத்தமாக பஸ்ஸுக்குன்னு கேட்குறாங்கன்றது தெளிவில்லை. இப்போ ஒருவேளை இந்த வார்த்தைக்கு ஃபுல்லாக கேட்குறாங்கன்னா இப்படி ஒரு கோடு போடுறோன்னா மேலே இருக்கிற ஆஃபும் கீழே இருக்கிற ஆஃபும் சேமாக இருக்கணும். கிடையாது. அதனால் இதில் இருக்கிற சமச்சீர் கோடுகளின் எண்ணிக்கை 0. ஒருவேளை லெட்டர் வைஸ் கேட்குறாங்க அப்படின்னா பி எடுத்துக்கிறோன்னா பிக்கு ஒரு சமச்சீர் கோடு இருக்குது. யூ எடுத்துக்கிறோன்னா யூக்கு ஒரு சமச்சீர் கோடு இருக்குது. எஸ் எடுத்துக்கிறோன்னா எஸ்ஸுக்கு சமச்சீர் கோடு கிடையாது. அப்போ இப்போ என்ன ஆன்சர் வருதுன்னா இதுக்கு ஒன்று இதுக்கு ஒன்று 2ன்னு வருது. மொத்தமாக எடுத்தோன்னா 0, லெட்டர் வைஸ் எடுத்தோன்னா 2. ஸோ 0வும் இதில் ஆன்சர் இருக்குது, 2 ஆன்சர் இருக்குது. அதனால தான் ஆன்சர் கீழே கொடுக்கும்போது அவங்க என்ன கொடுத்துட்டாங்கன்னா பிஆர்டி 2 எது இருந்தாலும் கரெக்டுன்னு கொடுத்துட்டாங்க. கேள்வி அவங்க என்ன பண்ணியிருக்கணும்னா தெளிவாக பஸ் என்ற சொல்லில் உள்ள எழுத்துக்களின்னு சொல்லிட்டாங்க. அப்போ எழுத்துக்களின்னும் போது தனித்தனி எழுத்துன்னு ஆகுது. ஒட்டுமொத்தமாக பஸ் இந்த வார்த்தையுடைய சமச்சீர் கோடுகளின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா இப்போ மேலே சொன்ன மாதிரி 0ன்னே சொல்லிட்டு இருக்கலாம். சரியா? ஸோ இதில் அவங்க அந்த கன்ஃபியூஸ் இருக்குன்றதால 2 ஆன்சரையுமே கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக அட்பாஸ் மறைக்குறியீடு பயன்படுத்தி GSV.ZMWவின் குறிப்பை காண்க. அட்பாஸ் மறைக்குறியீடு இதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பாருங்கள். அட்பாஸ் மறைக்குறியீடு அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. ABCD Z வரைக்கும் எழுதிக்கிட்டு திரும்பவும் ரிவர்ஸில் அப்படியே ABCD எழுதுறது பாருங்கள். ABCDEF
GHIJKLM. நீங்கள் இசட் வரைக்கும் கூட எழுதணும் இல்லை, எம் எழுதிட்டு அப்படியே இங்கேருந்து எண்ணை பிடிச்சி எழுதினாலே போதும். MNOPQRSTUVWXYZ 13 எழுத்தா. எண்லேருந்து எழுதும்போது இந்த ரிவர்ஸ்லேருந்து எழுதுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் ஒரு எழுத்துக்கும் நடுவில் என்ன இருக்குதுன்னு பார்த்தா போதும். பாருங்கள், ஜி முதல்ல, ஜிக்கு நேராக இது பாருங்கள், ஜிக்கு நேராக என்ன இருக்குது, டி. அப்போ ஆன்சருடைய முதல் எழுத்து என்ன வரணும்னா டி வரணும். இது வராது, இது வராது. சரியா? மீதியை செக் பண்ண வேண்டியதே இல்லை. இங்கேயும் டிஹெச் தான் இருக்குது, இங்கேயும் டிஹெச் தான் இருக்குது. அடுத்த 2 எழுத்து கண்டிப்பாக அதான் வரும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள், எஸ்ஸுக்கு நேராக என்ன இருக்குது, விக்கு நேராக என்ன இருக்குன்னு. அடுத்தது இசட். இசட்டுக்கு நேராக என்ன இருக்குன்னா ஏ. ஸோ செகண்ட் ஹாஃபில் முதல் எழுத்து ஏ வரணும். இங்கே எச் இருக்குது, இது கிடையாது, முடிஞ்சிச்சு. இப்படி தான்மா ஒன்று வச்சே முடிவு பண்ணிடணும். உட்காந்து மொத்தத்தையும் யோசிச்சுட்டு இருந்தீங்கனாலாம் டைம் எடுக்கும். சரிங்களா? டக்குன்னு இப்படி யோசிச்சிங்க அப்படின்னா போதும், ஒரே ஸ்டெப்பில் ஆன்சரை முடிச்சிடலாம். சரிங்களா? என்ன சொல்ல போனால் முதல்ல இந்த இசட்டை யோசிச்சிங்கன்னா 2 ஆன்சரை அப்போயே ஒமிட் பண்ணலாம் பாருங்கள். எப்படி இருந்தாலும் இங்கே இசட் இருக்குது, ரிவர்ஸில் வரும்போது ஏ வரப்போகுது. ஸோ செகண்ட் ஹாஃபில் முதல் எழுத்து ஏ. இங்கே இல்லை, இங்கே இல்லை, இங்கே இல்லை, முடிஞ்சிச்சு. வேறு எந்த எழுத்தும் எல்லாமே சொல்லிட முடியும் பாருங்கள். சரிங்களா? டக்குன்னு எப்படி ஆன்சர் சொல்கிறதுன்னு தான் பார்க்கணும். உட்காந்து நம்ம 10 நிமிஷம்லாம் ஒரு சம்ம போட்டுட்டு இருந்தோம்னா வேலைக்கு ஆகாது. சரியா? அடுத்தது, ஒரு இனிப்பு கடையில் 25 கிலோகிராம் இனிப்பின் விலை ரூபாய் 8000 எனில் 1 கிலோ இனிப்பின் விலை யாது? இதுவும் பேசிக்கான கொஸ்டின் தான் பாருங்கள். 25 கிலோ 8000, அப்போ டிவைடட் பை 25. 25 நீங்கள் எல்லாம் 5 அடிச்சிங்க அப்படின்னாலும் ஓகே தான். 25 அடிச்சிங்கன்னா 3 25 75, மீதி 5, 2 25 50, ஒரு 0. அப்போ 1 கிலோ இனிப்போட விலை ரூபாய் 320. அடுத்தது 107. இது சாதாரணமாக தசம எண்களுடைய கூட்டல் தான். 0.4, 0.96, 0.545. கூட்டினோன்னா 5, 6 4 10க்கு 0 மீதி 1, 10 19 மீதி 1, அப்போ 1.905. ஆப்ஷன் ஏ. அடுத்தது 108. விடுபட்ட எண்களை எழுதுக. இது ஒன்றும் இல்லை, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பகா எண்களை வச்சு எழுதியிருக்காங்க. சரிங்களா? பாருங்கள், 2, 3, 5, 7, 11. 11க்கு அடுத்து வரக்கூடிய பகா எண் 13. அப்போ இது வராது, ஏன்னா 31 கொடுத்துட்ருக்காங்க. 13, 17, அடுத்து 19. அப்போ இது வராது. 19க்கு அப்புறம் 23. அப்போ இதுவும் வராது. 23, 29, 31. ஆப்ஷன் சி. ஸோ நீங்கள் ஒரு ஆன்சராக பார்க்கும்போது எது வராதுங்கிறத ஒமிட் பண்ணிகிட்டே வந்துட்டீங்க அப்படின்னா வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். சரியா? அடுத்ததான் 109. பின்வரும் படத்தை உற்று நோக்கி ஏயிலிருந்து ஈக்கு செல்ல குறைந்த அளவு நேரத்தை எடுத்துக்கொள்ளும் வழித்தடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம இங்கேருந்து வர்றதை விட கீழே இருக்கிற ஆப்ஷன்லேருந்து வந்தால் நல்லது, படத்துலேருந்து வர்றதை விட. ஏன்னா 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்தந்த வழியில் ரூட்டில் போகிறப்ப எது டைம் கம்மியாகுதுன்னு பார்த்தா போதும். ஏசிஇ, ஏவிலேருந்து சிக்கு போகிறதுக்கு 12 மணி நேரம், சியிலேருந்து ஈயில் போகிறதுக்கு ஒரு 8 மணி நேரம், 12 8 20 மணி நேரம் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஏபி, ஏவுக்குலேருந்து பிக்கு போகிறதுக்கு 7 மணி நேரம், பிசி, பியிலேருந்து சி, பியிலேருந்து சிக்கு போகிறதுக்கு ஒரு 5 மணி நேரம், சி டு இ, சியிலேருந்து இக்கு போகிறதுக்கு ஒரு 8 மணி நேரம், 7 5 12 8 20. ரெண்டுமே சேமாக வருது. அப்போ சேமாக வரதால கண்டிப்பாக இது ரெண்டுமே ஆன்சராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க எது குறைந்த அளவுன்னு கேட்டிருக்காங்க. 2 ஒரே மாதிரி இருந்தால் 2 ஆன்சர் சூஸ் பண்ண முடியாது. அப்போ ஏவும் பியும் கிடையாது. ஆனால் நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 20ன்னு வந்திருக்கு. சரியா? கீழே வர்றது அதோட கம்மியாக வருதான்னு பார்க்கணும். அடுத்து சி பாருங்கள். ஏவிலேருந்து பி, ஏவிலேருந்து பிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 7 மணி நேரம், பி டு டி, பியிலேருந்து டிக்கு 4 மணி நேரம், டி டு இ, டியிலேருந்து இக்கு 6 மணி நேரம். அப்போ அதனால 10 7 17. அடுத்தது டி ஆன்சர். இங்கே இது இடத்துக்கு என்ன வந்துச்சுன்னா 20 20ன்னு வந்திருக்கு. கரெக்டாக? இங்கே ஏ டு பி 7, பியிலேருந்து சிக்கு 5, சியிலேருந்து டிக்கு 3, டியிலேருந்து இக்கு 6. அப்போ அப்படின்னா 7 3 10 21 மணி நேரம். ஸோ 20 கிடையாது, 21 கிடையாது. எது குறைந்த நேரம் எடுத்துக்கணும்னா 17 மணி நேரம் தான். ஸோ ஆன்சர் சி. ஓகேவா? அடுத்ததாக 110. ஏறு வரிசை கேட்டிருக்காங்க. இதே நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம் பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் டெசிமலாக மாற்றிட்டோம் அப்படின்னா நமக்கு போடலாம். அப்போ 3/5 0.65 30. அடுத்தது இது 7/10னா 0.7. 4/15 0.40னா 7 30, மீதி 10, 6 90. அடுத்தது 1/3னா 0.33. அப்போ பாருங்கள், ஏறு வரிசைனா சின்ன நம்பர்லேருந்து இருக்கிறதுல ஏதாவது சின்ன நம்பர், அதாவது 4/15. அடுத்தது 0.33, அப்போ 1/3. அடுத்து இது 0.6, 3/5. அதுக்கு அடுத்தது இது 7/10. இது அப்படின்னா ஆப்ஷன் ஏவிலேயே கொடுத்துட்டாங்க பாருங்கள். சரிங்களா? ஆன்சர் ஏ தான் இதற்கான சரியான விடை. அடுத்ததாக
111. இதில் பாருங்கள், ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுக்கு 8% வீதம் அதிகரிக்கிறது. 2018ஆம் ஆண்டு மக்கள் தொகை 5,31,441 இருந்தது எனில் 2016ஆம் ஆண்டில் மக்கள் தொகையை காண்க. இது ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா மெத்தடாகவும் போடலாம், ஆன்சர்லேருந்தும் போடலாம். அப்படி ஆன்சர்லேருந்து போகிறோன்னா ஒரு ஆன்சரையும் எடுத்து 8% அதிகரிக்கிற மாதிரி செக் பண்ணணும். அது ரொம்ப டைம் எடுக்கும். ஃபார்முலாவையும் சொல்லிடுறேன் பாருங்கள். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா தெரிஞ்சுன்னா ஈஸி. ஃபார்முலா என்னென்னா P × 1 + R/100 ஹோல் பவர் n. ஏன்னா மக்கள் தொகை அதிகரிக்க தான் செய்யுது. ஒவ்வொரு வருஷத்துக்கும் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க கொஷினை கேட்டிருக்காங்க. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா 2018 கொடுத்துட்டு 2016 ரிவர்ஸில் கேட்டிருக்காங்க. அதனால் P/1 + R/100 ஹோல் பவர் n. சப்போஸ் 2016 கொடுத்துட்டு 2018 கேட்டிருக்காங்க, ஃபார்வேர்டில் கேட்டிருந்தாங்க அப்படின்னா இப்போ நம்ம சாதாரணமாக கூட்டுவட்டிக்கு என்ன ஃபார்முலா அது. ரிவர்ஸில் கேட்குறாங்க அப்படின்னா டிவைடில். அதிகரிக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நடுவில் ப்ளஸ்ஸு, குறைகிறதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா நடுவில் மைனஸ். ஓகேவா? பிங்கிறது தான் அந்த வருஷம் இருந்தால் மக்கள் தொகை. அப்போ 53, 14, 41 by 1 + R/100. 1 + ஆறுங்கிறது எத்தனை சதவீதம்? 8%. 8/100. அப்போது ஒரு நாங்க 8, 25 நாள் 100. அப்போ 25 + 2னா 27. பவரில் 2னா 2 வருஷம் கழித்து கேட்டிருக்காங்க, ஹோல் ஸ்கொயர். அப்போ 27/25. 27/25 × 27/25. இந்த மேலே இருக்கிற நம்பருக்கும் இந்த 27க்கும் நீங்கள் கேன்சல் பண்ணிகிட்டே வரலாம். கேன்சல் ஆகும். நீங்கள் கேன்சல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா, ஏன்னா 3ஆம் வாய்ப்பாட்டில் வரும், மேலே இருக்கிறதும் 3ஆம் வாய்ப்பாட்டில் வரும். இந்த 2 நம்பரை வச்சு 3ஆம் வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா கடைசியாக நமக்கு என்ன ஆன்சர் நிற்குதுன்னா மேலே 729 நிற்கும். கேன்சல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா 729. ஸ்லோவாக 3ஆம் வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணி பாருங்கள். கீழே இருக்கிற 25 × 25 வகுத்தல்ல வகுத்தல் இருக்குது. அப்போ மேலே வந்துடும். 25 பேருக்குன்னா 625. ஸோ 729 × 625 ரெண்டுத்தையும் பெருக்குனீங்க அப்படின்னா 455 625, அதாவது 4,55,625 நிற்கும். ஸோ ஆன்சர் சி. நம்ம இதை கேன்சல் பண்ணுறது 3ஆம் வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணலாமா? 3 3 3ன்ட்டு ஒரு 6 வாட்டி கேன்சல் பண்ணுறது மாதிரி வரும். பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு 729 நிற்கும். ஏன்னா 27ஆம் வாய்ப்பாட்டில் டைரெக்டாக பண்ணணுன்னா கொஞ்சம் கஷ்டம். இல்லாட்டி ஒரு வாட்டி 3ஆம் வாய்ப்பாட்டில் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து 9ஆம் வாய்ப்பாட்டில் கூட டைரெக்டாக பண்ணலாம். சரிங்களா? ஓகேவா? அடுத்தது 112. தற்பொழுது தாயின் வயது மகளின் வயதைப் போல 4 மடங்காகும். 3 ஆண்டுகளுக்கு பிறகு தாயின் வயது மகளின் வயதைப் போல 3 மடங்கு எனில் தாயின் வயது என்ன? இது மெத்தடாகவும் போடலாம், ஆன்சர்லேருந்து போடலாம். நான் ஃபஸ்ட்டு மெத்தடாக சொல்கிறேன் பாருங்கள். தற்போது தாயின் வயது மகளின் வயதைப் போல 4 மடங்கு ஆகும். மகள், தாய். சரியா? நான் மகளுக்கு எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. தாயோட வயசு அது மாதிரி 4 மடங்கு. அப்படின்னா தாய்க்கு என்னவாக இருக்கும்னா 4x இருக்கும். 3 ஆண்டுகளுக்கு பிறகு 3 வருஷத்துக்கு அப்புறம் பொண்ணுக்கு 3 வயசு கூடியிருக்கும். x + 3. தாய்க்கும் 3 வயசு கூடியிருக்கும். அப்போ அவங்களுக்கு 4x. ஸோ 4x + 3. தாயின் வயது மகளின் வயதைப் போல் 3 மடங்கு. இப்போ தாயோட வயசு எப்படி இருக்குன்னா பொண்ணோட வயசை மாதிரி 3 மடங்காக இருக்குது. அதனால் × 3. ஸோ பாருங்கள், 3 உள்ளே கொடுத்திங்கன்னா இது 3x + 3 9. இந்த +3x நான் இந்த பக்கம் கொண்டு வரேன். அப்போ 4x + 3x அங்கே வந்துச்சுன்னா -3x. இந்த +3 அங்கே வந்துடுச்சுன்னா -3. 9ல் 3 போயிடுச்சுன்னா 6. 4xல் 3x போயிடுச்சுன்னா 1x. அப்போ எக்ஸோட வேல்யூ 6. அதாவது பொண்ணோட வயசு 6, அம்மாவுக்கு என்ன வச்சுருக்கோன்னா 4x. அப்போ 4 6 24. அவங்க யாரோட வயசு கேட்டிருக்காங்க? தாயின் வயது. ஸோ தாயின் வயது 24. ஓகேவா? இந்த மெத்தடில் போடலாம். இது மெத்தடாக போடுறது. இன்னொன்று ஆன்சர்லேருந்து போடுறது எப்படிங்கிறதையும் சொல்கிறேன் பாருங்கள். அவங்க ஆன்சரில் கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தாயின் வயது மகளின் வயதை போல் 4 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக 4 மடங்குன்னும் போது அம்மாவுடைய வயசு 4ஆம் வாய்ப்பாட்டில் வரக்கூடியதாக தான் இருக்கணும். 30 4ஆம் வாய்ப்பாட்டில் வராது. ஸோ இது ஆன்சர் கிடையாது. மீதி 3மே 4ஆம் வாய்ப்பாட்டில் வர்றது மாதிரி கொடுத்துட்டாங்க. 3 ஆண்டுகளுக்கு பிறகு 3 வருஷம் இப்போ ஒன்றும் இல்லை, 4 மடங்குன்னா இப்போ அம்மாவுக்கு 24 வயசு. அப்போ பொண்ணுக்கு 6 வயசாக இருக்கும். ஏன்னா 4 மடங்கு 6 24. 36னா பொண்ணுக்கு 9 வயசாக இருக்கும். 28னா 7 28 7 வயசாக இருக்கும். கரெக்டாக? 3 ஆண்டுகளுக்கு பிறகு அப்போ 3 வருஷத்துக்கு அப்புறம் 24னா 27, 6னா 6 3 9. 3 மடங்காக இருக்கும். பாருங்கள், 9 3 27. கரெக்டாக வருதா? அப்போ இதான் ஆன்சர். மீதி எல்லாம் உங்களுக்கு வராது. 36னா 3 வருஷம் கழிச்சு 39, 9னா 3 வருஷம் கழிச்சு 12, 12 36 தான் வரும். 28னா 3 வருஷம் கழிச்சு 31,
7னா 3 வருஷம் கழிச்சு 10, 13 30 தான் வரும், வராது பாருங்கள். ஸோ இது மட்டும்தான் ஆன்சராக வரும். இது இப்போ நம்ம சொன்ன மாதிரி எக்ஸெல்லாம் எடுக்காமல் போடணும் அப்படின்னா இந்த மெத்தடில் போடலாம். சரிங்களா? அடுத்ததாக 113. ஒரு இணைகரத்தின் உயரம் 15 சென்டிமீட்டர் மற்றும் அதன் அடிப்பக்கமானது உயரத்தினை போல 3 மடங்கு எனில் இணைகரத்தின் பரப்பளவு யாது? ஒன்றும் இல்லை, உயரம் h வந்து 15ன்னு கொடுத்துட்டாங்க, அடிப்பக்கம் b வந்து உயரத்தை மாதிரி 3 மடங்கு அப்படின்னா 3 × 15, வேறு எதுவும் இல்லை, டைரெக்டாக 45 கொடுக்காமல் 3 மடங்கு கொடுத்துருக்காங்க, 45. இணைகரத்தின் பரப்பளவு யாது? இணைகரத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா b × h. அப்போ பியோட வேல்யூ 45, ஹெச்சோட வேல்யூ 15. அப்போ 45ஐயும் 15ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 675 சதுர சென்டிமீட்டர். ஆப்ஷன் பி. ஓகேவா? ஏ ஆனது வட்டத்தின் பரப்பை குறிக்கிறது, மேலும் ஆர் ஆனது வட்டத்தின் ஆரத்தையும் சி ஆனது வட்டத்தின் சுற்றலையும் குறித்தால் பின்வருவனவற்றுள் எது சரின்னு கேட்டிருக்காங்க. ஏங்கிறது வட்டத்தினுடைய பரப்பளவு, ஆறுங்கிறது ஆரம், சிங்கிறது சுற்றளவு. ஒவ்வொன்றா கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணி பாருங்களேன். ஆறுங்கிறது வட்டத்தோட ஆரம் இன்ட்டு சிங்கிறது வட்டத்தின் சுற்றளவு. வட்டத்தின் சுற்றளவுக்கு ஃபார்முலா 2πr = 2a. 2 இன்ட்டு ஏன்றது பரப்பளவு, பரப்பளவுக்கு πr². ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக வந்துருச்சுன்னா கரெக்ட். இங்கே பாருங்கள் 2πr × r². அப்போ 2πr², இங்கேயும் 2πr². முடிஞ்சிச்சு, ஈக்குவலாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரி. நீங்கள் மீதியில் கொண்டு வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரெண்டும் ஈக்குவலாக வராது. உதாரணத்துக்கு பி வேணா காட்டுறேன் பாருங்களேன். சிங்கிறது சுற்றளவு 2πr, ஏங்கிறது பரப்பளவு πr². பை கேன்சல் ஆகிடும், ஒரு ஆர்ஆர் கேன்சல் ஆகிடும்னா மீதி 2/rன்னு நிற்கும். ஆனால் அவங்க வெறுமனே ஆர்னு கொடுத்துருக்காங்க, அப்போ தப்பாக வருது பாருங்கள். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி மற்ற ஆப்ஷன்லையும் அப்ளை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் ஈக்குவலாக வராது. ஸோ ஆன்சர் ஏ தான் சரி. அடுத்தது, ஒரு உருளையின் ஆரம் அதன் உயரத்தில் 5ல் 1 பங்கு எனில் அதன் மொத்த புறப்பரப்பு. அப்போ உருளையை வச்சு கொஷின் கேட்டிருக்காங்க. உருளையுடைய ஆரம் என்ன சொல்லிட்டாங்கன்னா உயரத்தில் 5ல் 1 பங்குன்ட்டு. உயரம் நான் ஹெச்ன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஆரம் என்னவாக இருக்குன்னா 5ல் 1 பங்கு. அப்போ h/5, அதாவது 1/5 × h. மொத்த புறப்பரப்பு, உருளையினுடைய மொத்த புறப்பரப்புக்கு ஃபார்முலா தெரியணும். 2πr × h + r. அப்போ 2π, ஆரோட வேல்யூ தான் என்ன வச்சுருக்கோன்னா h/5 × h ப்ளஸ் மறுபடியும் ஆருக்கு என்ன வச்சுருக்கோன்னா h/5. அப்போது 2πh/5 × I1 5, 5 1 6, 6h/5. அப்போ அப்படியே பெருக்கிட வேண்டியதான். 6 12 πhன்னு மேலே இருக்குது, பைக்கேடு I5 25. ஸோ 12πh/25 அப்படிங்கிறது தான் ஆன்சர். எங்கே இருக்குது? 12πh², h × h² வந்துடும். சரியா? 12πh² / 25. ஓகேவா? அடுத்ததா 116. சித்தார்த் 3 கிரிக்கெட் பந்துகளை ஒரு விளையாட்டுப் பொருட்கள் விற்கும் கடையில் வாங்க விரும்புகிறான். ஒரு பெட்டி, அதாவது 12 பந்துகளின் விலை ரூபாய் 240 எனில் சித்தார்த் 3 பந்துகளை வாங்க எவ்வளவு தொகை செலுத்த வேண்டும்? இதுவும் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் பாருங்கள். 12 பந்தோட விலை 240 ரூபா. அப்போ 240/12, ஒரு 12 12, 12 24. அப்போது ஒரு பந்தோட விலை 20 ரூபா. 3 பந்து வாங்குறாங்க, அப்போ 20 60. 3 பந்தின் விலை ரூபாய் 60. சரிங்களா? அடுத்த 117. இங்கே சுருக்குகள் தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் பாருங்கள், இது ரெண்டுத்தையும் முதல்ல 1 7 7 7 14. அப்போ 5/4 8 மைனஸ் இங்கே இந்த வகுத்தில் இருக்குது பாருங்கள் 4/7. வகுத்தில் பெருக்கலாக மாற்றிடுறோன்னா ரெண்டாவது நம்பர் தலைகீழாக மாறிடும். 5/6 2 4 3 2 6. அப்போ அப்படின்னா மைனஸ் 5/7 I2 10, மேலே 10 2 இருக்குது 5 இருக்குது. அப்போ I2 10/7 3 21. 8க்கு 21க்கு எல்சிஎம் எடுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுறோம்னா கீழே அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். 8 × 21 மேலே இப்படி குறுக்கு பெருக்கல் பெருக்கணும் அப்படின்னா 5 × 21 போது 105 மைனஸ் 18 80. அப்போ 105ல் 80 போயிடுச்சுன்னா 25 டிவைடட் பை 8 21 பெருக்கணும் அப்படின்னா 168. ஸோ 25/168. ஆப்ஷன் ஏ. சின்ன சின்ன கணக்குகள் தான், பெருசாக ஒன்றும் இல்லை, தப்பு இல்லாமல் போட்டிங்க அப்படின்னா போதும். 118. ஒரு கொடிக்கம்பம் 12 மீட்டர் உயரமாக இருக்கும் பொழுது காலை 10 மணி அளவில் 4 மீட்டர் உயரத்திற்கு நிழல் அமைகிறது. அதே நேரத்தில் 18 மீட்டர் நிழல் உயரமாக இருக்கும் பொழுது கட்டிடத்தின் உயரம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு கொடிக்கம்பத்துடைய உயரம் 12 மீட்டர். கரெக்டாக? காலையில் 10 மணிக்கு அது எவ்வளோ ஹைட் இருக்கிற நிழலை ஏற்படுத்துது அப்படின்னா 4 மீட்டர் நிழல். சரிங்களாமா? இது வந்து கொடிக்கம்பத்துடைய உயரம் இல்லை கட்டிடத்தின் உயரம், இது வந்து நிழல். இதை ஈக்குவல் டு அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னா நிழலோட உயரம் 18. கீழே தான் நிழல் எழுதியிருக்கோம், அப்போ கீழே தான் நிழலோட உயரம் எழுதணும் 18.
அப்போ அந்த கொடி கம்பம் இல்லை கட்டிடத்துடைய உயரம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அது தெரியாதுன்றதால எக்ஸ். புரியுதுங்களா? அந்த ஈக்குவலாக நேராக எழுதணும். இப்போ மேலே கட்டிடத்துடைய உயரம்னா இங்கே கட்டிடத்துடைய உயரம், கீழே நிழல்னா இங்கே கீழே நிழல். சரியா? நமக்கு தேவை எக்ஸோட வேல்யூ. 1 நாள் 4, 3 நாள் 12 ஈக்குவல் வகுத்தில் இருக்கிற 18 ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா பெருக்கல். அப்போ 3 பெருக்கல் 18, 3ஐயும் 18ஐயும் பெருக்கணுன்னா 54 மீட்டர். அப்போ கட்டிடத்தின் உயரம் என்னவாக இருக்கும்னா 54 மீட்டராக இருக்கும். சரியா? அடுத்து 119. 16 ஸ்ட்ராபெரி பெட்டிகளின் அடக்க விலையானது 20 ஸ்ட்ராபெரி பெட்டிகளின் விற்பனை விலைக்கு சமம் எனில் லாபம் அல்லது நஷ்ட சதவீதம். இது புக் கொஷின்மா. 16 பெட்டிகள் வாங்குறாங்க, அது 20 பெட்டியுடைய விற்பனை விலை. வாங்கினதே 16 தான், என்கிட்ட இருக்கிற பொருளே மொத்தம் 16 தான். ஆனால் நான் எத்தனை பொருளை விற்றுடுறேன்? 20 பொருளை விற்கிறேன். என்கிட்ட இருக்கிறத விட அதிகமானதை விற்றுடுறேன். அப்போனா கண்டிப்பாக என்னவாக இருக்கும்? நஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவங்க கொஷினில் சொல்லும்போது லாபமாக நஷ்டமானு கேட்டாங்களே தவிர கீழே கொடுக்குறப்ப என்ன பண்ணலை அப்படின்னா வெறும் பர்சன்டேஜை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ லாபம் கிடையாது. ஏன்னா வாங்கினதே 16, இருக்கிறத விட அதிகமாகவே விற்கிறேன்றதால நஷ்டம்தான். ஓகேவா? சரி, அவங்க சதவீதம் என்னென்னு கேட்டிருக்காங்க. இந்த டைப்பை பொறுத்த வரைக்கும் எத்தனை பொருட்களை விற்றுருக்கோமோ அதை கீழே போடணும். மொத்தம் 20 பொருட்களை விற்றுருக்கோம், அப்போ 20. மேலே இந்த டிஃப்ரென்ஸை போடணும். 16, 20. 16க்கு 20க்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் 4, அதாவது மைனஸ் பண்ணணும். 20ல் 16 போயிடுச்சுன்னா 4. சதவீதம்னு கேட்டிருந்தாலே எப்போவுமே கண்ணை மூடிட்டு என்ன போட்டுடலான்னா 100% போட்டுடலாம். நம்ம புரியுதா? 1 நாள் 4, 5 நாள் 20, 1 5 5, 25 100. அப்போ எத்தனை சதவீத நஷ்டம் அப்படின்னா 20% நஷ்டம். அவங்க கீழே லாபமாக நஷ்டமானு கொடுக்கல. ஒருவேளை 2 ஆப்ஷன் லாபம் 2 ஆப்ஷன் நஷ்டம்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அதை சூஸ் பண்ண வேண்டியிருந்திருக்கும். பாருங்கள், வாங்கினதை விட நிறைய பொருட்களை விற்றுருக்கேன், அதனால் கண்டிப்பாக அது என்னதுன்னா நஷ்டம். சரியா? அடுத்தது, ஏ என்பவர் பி என்பவரை காட்டிலும் வேலை செய்வதில் 3 மடங்கு வேகமானவர். பி ஆனவர் ஒரு வேலையை 24 நாட்களில் முடிப்பார் எனில் இருவரும் இணைந்து அந்த வேலையை முடிக்க எத்தனை நாட்களில் ஆகும்? அப்போ பாருங்கள், பி ஒரு வேலை எத்தனை நாளில் முடிக்கிறார்னா 24 நாளில் முடிக்கிறார். கரெக்டாக? ஏ அவரோட 3 மடங்கு வேகமாக வேலை செய்வாராம். அப்போ இவர் 24 நாளில் முடிக்கிறார்னா அவர் 3 மடங்கு வேகமாக 8 நாள்லேயே முடிச்சிடுவார். கரெக்டாக? 8 3 24. ஏன்னா 3 மடங்கு வேகமாக செய்கிறார். அப்புறம் சீக்கிரம் தான் முடிப்பார். பெருக்கக்கூடாது, வகுக்கணும். ஏன்னா 3 மடங்குனா இன்ட்டு 3ன்னு போட்டு போகிறீங்க. 3 மடங்கு வேகமாக வேலை செய்கிறார். அப்போ சீக்கிரமே வேலையை முடிப்பாருன்னும் போது 3ஆல் வகுத்தணும். ஸோ இவர் 24 நாள் 1/20, இதை நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? இவர் 24 நாள், இவர் 8 நாள். இப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. அப்போது 1/24 + 1/8. மீசிமா எடுத்தோன்னா 24, ஓர் 24, இங்கே 3 8 24, 1ஐயும் 3ஐயும் கூட்டணும் அப்படின்னா 4/24, ஒரு நாள் 4, 6 நாள் 24. அப்போ 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் வேலையை முடிப்பாங்க அப்படின்னா 6 நாட்களில் அந்த வேலையை முடிப்பாங்க. ஆப்ஷன் ஏ. சரிங்களா? இதோட இந்த கொஷின் பேப்பருக்கான ஆன்சர் கீ முடியுதுமா. இதோட ஆஃப்டர்நூன் கொஷின் பேப்பருக்கான ஆன்சர் கீயை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். ஓகேவா? தேங்க்யூ.